நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் புத்தாண்டு நல்வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசு ஊழியர்கள் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்வாராக. கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மளை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஏற்ற வேளைகளில் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு நம்ம பரிசுத்தத்தை காப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த புதிய ஆண்டையும் காண்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார், பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜபிப்போமா. எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த புதிய ஆண்டில் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு பலன் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். 2025 ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வருடமும் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், இந்த வருஷத்தையும் நீர் நன்மையினால் முடிசூட்டுவீர் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த முதல் நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நீர் வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை போஷிப்பீராக. இந்த வருடத்திற்கு நீர் எங்களோடு கூட என்ன பேச விரும்புகின்றீர் என்பதை நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வருடத்திற்கு நமக்கு கொடுத்த வார்த்தை பண்படுத்தப்படுகிற ஆண்டு. நம்மை கர்த்தர் பண்படுத்த போகிறார். நம்முடைய வாழ்வில் இதுவரை கர்த்தருக்கென்று நம்ம கனி கொடுக்காத சூழலையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் இந்த ஆண்டு அவர் நம்மை பண்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நீங்கள் வேத புஸ்தகத்தை வைத்திருந்தீர்களே என்றால் தயவுசெய்து அந்த பரிசுத்த வேதாகமத்தை திறந்து நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் அதில் 9வது வசனம் சொல்கிறது. எசேக்கியேல் 36:9, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நல்லா இருந்தவர்கள் ஏதோ ஒரு சூழல் நிமித்தமாக கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாக நீட்டப்பட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சோதனைகளில் நம்ம சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். பிரச்சனையில் ஆழ்ந்து போயிருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பண்படுத்தி விதைக்கும்படியாக விரும்புகிறார். நம்மை பண்படுத்துவதற்கு அவர் என்ன செய்வாராம்? முதலாவது, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் பண்படுத்த போகிறேன். நானே நேரடியாக உங்களோடு கூட இருந்து உங்களை கண்ணோக்கி உங்களை பார்த்து பார்த்து உங்களை நான்
பண்படுத்த விரும்புகின்றேன். ஒரு குயவனுடைய கையில் அந்த களிமண் எப்படி அந்த களிமண்ணை அவன் பார்த்து பார்த்து ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்குகிறானோ, அதே போல கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு உருவாக்கும்படியாக விரும்புகிறார். அதில் முதலாவது, நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். நான் பட்சத்தில் இருப்பேன் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம்? யாரும் நம் பட்சத்தில் இல்லை, யாரும் நமக்கு ஆதரவாக இல்லை, எல்லோரும் நம்மை விட்டு எதிரியாக நம்மை பார்க்கக்கூடிய சூழல்கள், நமக்கு ஆதரவான நமக்கு பட்சமாக பேசக்கூடிய ஒரு நபர் கூட இல்லாத ஒரு சூழலை. எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே, என் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் யாரிடத்தில் போய் முறையிடுவேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் என்னுடைய காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொள்வார்கள், நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன், யாரிடத்திலையும் என் பிரச்சனைகளை சொல்லக்கூட முடியலையே. ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பாக அதை 10ஆக திரித்து போய் மற்றவர்களிடத்தில் சொல்லி என்னை ஏளனப்படுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறேனே. யார் எனக்கு ஆதரவு குரல் கொடுப்பார், யார் எனக்காக பேசுவார்கள், யார் என் பட்சத்திலிருந்து எனக்காக வழக்காடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த முதல் தேதியில உங்களை நோக்கி வருகிறது. நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராம். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர். மனுக்குலத்தை மீட்கும்படியாக, பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி பலியாகி கொடுத்தவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன். வேற என்ன வேணும்? சர்வத்தையும் படைத்தவர் சொல்லுகிறார், நான் உங்க பட்சத்தில் இருப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். இந்த உலக மனிதர்கள் உன்னை விட்டு போய்விடலாம், உன் உற்றார் உறவினர்கள் போய்விடலாம், உன் பெற்றோர்கள் போய்விடலாம், உன் பிள்ளைகள் போய்விடலாம், ஆனால் நான் உன் பட்சத்தில் இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் அதை நம்ம பார்க்கலாம். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்று நாளாகம் 11வது அதிகாரம் 9வது வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ கர்த்தர் நமக்கு பட்சமாக, கர்த்தர் நமக்கு ஆதரவாக, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்றால் அவர் என்ன நடக்குமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் அவன் முன்னேற்றம் அடைந்தான், நாளுக்கு நாள் அவன் உயர்வை அடைந்தான், நாளுக்கு நாள் அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் கூட இருக்கக்கூடியது யாரா? சேனைகளுடைய கர்த்தர். சேனைகள், சேனை என்றால் யுத்தம் செய்கிற சேனைகள். அந்த சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தத்தில் வல்லவர் சொல்லுகிறார், பராக்கிரமம் செய்கிற கரத்தை உடையவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராக நான் உன் கூட இருக்க போறேன், இந்த வருடம் உன் கூட சேனைகளின் கர்த்தராக, யுத்தம் செய்கிறவராக நான் உன் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி இருந்தது நிமித்தமாக தாவீது வர வர விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தாவீது எப்படி அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை குறித்து இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, 1 நாளாகமும் 16வது அதிகாரத்தில் அதில் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறான்.
சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அங்கு வந்து சொல்கிறான், எல்லா மூப்பர்கள் எல்லா ஊர்க்காரர்கள் வருகிறார்கள். சாமுவேல் இடத்துல வந்து, ஐயா நீர் வந்தது நல்ல காரியம்தானா, ஏதாவது பொல்லாப்பா, கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி தாவீதின் இடத்துல கேட்கின்றார்கள். அப்போ தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள். 5வது வசனம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தில், அதற்கு சாமுவேல், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். ஐயா நான் கர்த்தருக்கு பலி செலுத்தத்தான் வந்தேன், நீங்கள் என் கூட வாங்க, பலி விருந்துக்கு வர வேண்டும். அப்படி வருவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்கள் அந்த பலி விருந்துக்கு வாருங்கள். அது மாத்திரமல்ல, மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவளை பலி விருந்துக்கு அழைத்தான். நீங்கள் மட்டும் வந்தால் போதாதுப்பா, நீங்கள் என்ன செய்யணும், ஈசாயையும் அவன் குமாரரையும், ஈசா அவன் குமாரர் அத்தனை பேரையும் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அந்த இடத்திற்கு நீங்கள் வாருங்கள், பலி செலுத்தக்கூடிய இடத்திற்கு. என்ன, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மாத்திரமே தெரியும் அவன் எதற்காக வந்தான். ஈசாயினுடைய குமாரன் ஒருவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். சவுலுக்கு பதிலாக, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால, சவுல் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணினதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அவன் செயல்பட்டதினால கர்த்தர் அவனை தள்ளிவிட்டு தாவீதை அவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டதினால அவனை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஆனால் அது யாரை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லல. ஈசாயின் வீட்டுக்கு போ, ஈசாயினுடைய மகன்களை ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன், அதைத்தான் கர்த்தர் அங்கு சொல்லுகிறார். இவன் ஈசாயினுடைய வீட்டிற்கு இங்கு வந்து பலியிடும்படியாக வந்து அழைக்கும் பொழுது அங்கு நடந்த சம்பவம் என்ன, ஒவ்வொரு பிள்ளைகளாக வருகிறார்கள். ஈசாயினுடைய குமாரர்கள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, இவர் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, எல்லாவற்றையும் தட்டி கழிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியும், ஐயா ஈசாயினுடைய மகனைத்தானே கர்த்தர் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன், ராஜாவாக அவனை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நீ போன்னு சொன்னாரு. இவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே வந்து விட்டார்களே, இனி யார் இருக்கிறார்கள், எப்படி கர்த்தருடைய வார்த்தை பொய்யாக போகும் அப்படின்னு சொல்லி அவன் ஈசாயின் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறான். ஐயா உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு சொன்ன உடனேயும் அவன் என்ன சொல்றான், 11வது வசனத்துல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவளை அழைத்தனுப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஐயா ஒரு பிள்ளை, ஒரு தீர்க்கதரிசி வருகிறான், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தம் பண்ணி அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு பிள்ளையை மாத்திரம் மறந்து போய்விட்டான். ஒரு பிள்ளை மறந்த ஒரு சூழ்நிலை. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு தான் இருக்கிறான், இவங்களுக்காக வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் சும்மா இல்லை, சும்மா எங்கேயோ ஊர் சுத்தி கொண்டு இருக்கல, பொல்லாத காரியத்தை செய்கிறவனாக இருக்கவில்லை, அவன் துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிறவனாக இருக்கவில்லை. அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அத்தனை பேர் இங்க ஊர்ல இருக்கையில அவன் மாத்திரம் சென்று அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவனை இவன் மறந்து போய்விட்டான். மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது இருந்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய்கொண்டு இருக்கலாம். ஐயா என் பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகளை பெற்று நான் அவர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எவ்வளவு வேதனைப்பட்டு வளர்த்தேன், இப்போ அந்த பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லையே, எங்கேயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, என்ன யார் என்று விசாரிக்க கூட இல்லையே, சாப்பிட்டீங்களா அப்பா அம்மா கேட்கவில்லை, நலமுடன் இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா கேட்கல, என்ன செய்யல தெரியல. அவர்கள் வளர்த்தாச்சு, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு யார் இருக்கா, எனக்கு ஆதரவு கொடுப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். அல்லது ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கலாம், வியாதி நிமித்தமாக எல்லாரும் உங்களை மறந்து எல்லாரும் விட்டுட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு சூழலின் நிமித்தமாக எல்லாராலும் நீங்கள் மறக்கப்பட்டு போயிருக்கலாம், எளியவனாக இருக்கலாம்.
ஐயா சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரிடத்திலும் என்னை குறித்து நான் என்ன பேச முடியும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்காகத்தான் கர்த்தர் இன்றைய தினத்தில் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாக கர்த்தர் இருப்பார். அங்கு தாவீதுக்கு நடந்த சம்பவம் என்ன? அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், அவனை அழைத்து கொண்டு வா, அதுக்கு மட்டும் நான் புசிக்க மாட்டேன் சொல்லிறாரு. சொன்ன உடனே அங்கு கொண்டு வந்த உடனே கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. 12வது வசனத்தில், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஐயா, யார் மறக்கப்பட்டு போயிருந்தாலும் சரி, யார் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தாலும் சரி, யார் உங்களை பற்றி கவலையற்று போயிருந்தாலும் சரி, உங்களை நினைத்து கொண்டிருக்கிற, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற, உங்களுக்காகவே பரிதபித்துக் கொண்டிருக்கிற, உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார். அங்கு அவர் சொல்றாரு, இவனைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். அவன் வீடு மறக்கப்பட்டு போயிருக்கலாம், அவன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மறந்திருக்கலாம், அவனுடைய சகோதரர்கள் மறந்து போயிருக்கலாம். யார் மறந்திருந்தாலும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவங்க தான். நீ எழும்பி அபிஷேகம் பண்ணு, எழும்பி அபிஷேகம் பண்ணு. ஐயா, வீட்டில் மறக்கப்பட்டு இருந்த தாவீதுக்கு முதல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறது, வீட்டில் உயர்வு கிடைக்கிறது. வீட்டில் உங்களை குறித்து தவறான எண்ணம் கொண்டிருக்கலாம், உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எப்படி தாவீதை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக அபிஷேகம் பண்ணினாரோ, அதே போல உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். அதற்குத்தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை உயர்த்துவார், உங்களை விருத்தி அடைய செய்வார். வீட்டில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கப் போகிறது. வீட்டில் யாரெல்லாம் உங்களை மறந்தார்களோ அத்தனை பேர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பார். 2வது, தாவீதினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? 1 சாமுவேல் 26வது அதிகாரம், 1 சாமுவேல் 26வது அதிகாரம், அதில் 25வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு சவுல் சொல்லுகிறான், இவனுடைய மாமனார், இவன் தன்னுடைய மனைவி அங்கு திருமணம் செய்து மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான் 25வது வசனத்தில், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். 2வது, சவுல் அவனுடைய மாமனார் எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும், எப்படியாவது தாவீதை கொன்று போட்டு விட வேண்டும், இவன் இருப்பது வரைக்கும் என்னுடைய மகனுக்கு ராஜ ஸ்தானம் கிடைக்காது, ராஜ மேன்மை கிடைக்காது, எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சவுலுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். ஐயா, உங்கள் குடும்பத்தில் நிறைத்து கொண்டு இருக்கிறாங்க, உங்களை வெறுத்து கொண்டு இருக்கிறாங்க, உங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, மருமகள் நினைக்கலாம் மாமியார் இருக்கவே கூடாது, இவளை எப்படியாவது அழித்து விட வேண்டும், மாமியார் நினைக்கலாம் மருமகளை எப்படியாவது அழித்து விட வேண்டும், கணவர் நினைக்கலாம் என் மனைவி இருக்கக்கூடாது, மனைவி நினைக்கலாம் என் கணவர் இருக்கக்கூடாது. எல்லா கடைசி காலத்தில் இச்சை நாவி கட்டவிழ்க்கப்பட்டு ஒவ்வொருவருக்கொருவர் கள்ளக்காதல் மூலமாக ஏற்படக்கூடிய தினமும் நம்ம நியூஸ்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இப்படி துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்கள் மற்றவர்களை கொலை செய்வதற்கு உங்களை வெறுத்து கொண்டு இருக்கலாம், உங்களை பாடுபடுத்தி கொண்டு இருக்கலாம், உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த வாய் உங்களை காயப்படுத்தியதோ, எந்த கை உங்களை அடித்ததோ, எந்த கால்கள் உங்களை உதைத்ததோ, அதே வாய் பேசும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து செய்யக்கூடிய உயர்வு என்ன? முதலாவது
உங்கள் வீடுகளில், ரெண்டாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விருத்தி அடைய பண்ண போகிறார். உங்களுடைய உயர்வை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஆதரவாக இருந்து கர்த்தர் இதனை செயல்படுத்த போகிறார். மூன்றாவது காரியம் அங்கு சவுல் மூலமாக செய்யப்பட்டது என்ன? 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சவுலை குறித்து, நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். அங்கு தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய குடும்பங்கள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டு விட்டது. சிக்லாகில் இருக்கும் பொழுது அப்படி எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டதும் அவனோடு கூட இருந்த யுத்த புருஷர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், ஐயா உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி, அது வரைக்கும் அவன் செய்த யுத்தத்தில் எல்லாம் ஜெயம் கிடைக்கும் பொழுது அவனோடு கூட தாவீது வாழ்க, நீர் தான் எங்களுடைய தலைவர் என்று சொல்லி சொன்ன ஜனங்கள் இங்கு கடைசியில் இவன் நீ தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்லி அவனை கல்லெறியும்படியாக துணிந்து போய்விட்டார்கள். எப்படியாவது இவனை கொலை செய்து விட வேண்டும், இவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்து வரும் பொழுது அங்கு தாவீது என்ன செய்றான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்ட உடனே அங்கே நடந்த காரியம் என்ன? கர்த்தர் கேட்கான், ஐயா நான் அந்த தண்டை பின்தொடரவா? அந்த தண்டு யார், எங்கு போனது, என்ன யாது எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அவன் போறான், எந்த ஜனத்தையும் கூப்பிடல, யாரையும் கூப்பிடல. அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் தன்னுடைய பயணத்தை தொடங்கி விட்டான். அங்கு வசனம் சொல்கிறது 9வது வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். யார் கல்லெறிய துணிந்தார்களோ அவர்கள் கல்லை எல்லாம் போட்டுவிட்டு அவனுக்கு பின்பாக சென்றார்கள். நீர்தான் எங்களுடைய தலைவன் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டார்கள். மீண்டுமாக ஒருவேளை உங்கள் ஜனங்களுக்கு மத்தியில், உங்கள் பட்டணத்தில் உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி இருக்கலாம். ஒருவேளை உங்கள் தொழில் போட்டியின் நிமித்தமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு நியாயம் பேசினதினால, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி நின்று கொண்டு இருக்கலாம். எப்படி எழும்பி இருந்தாலும் சரி, அதுவரைக்கும் உங்கள் பின்பாக வந்தவர்கள் இப்போ உங்களை விட்டு பின்னால உங்களுக்கு புறமுகத்துக்கு காட்டி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் நீங்க போய்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து அங்கு என்ன செய்ய போகிறார்? யார் உங்களுக்கு விரோதமாக கூடினார்களோ அத்தனை பேரையும் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பின நாவு ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் அவருடைய வாயெல்லாம் கட்டி உங்கள் பட்சத்தில் வந்து நீதான் எங்களுக்கு வேணும், நீதான் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்கள் வீட்டில் உயர்வை கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் உயர்வை கொடுக்க போகிறார். உங்கள் ஜனத்தார் மத்தியில் உங்களுக்கு உயர்வை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை இப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பன் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவராகவே ஆண்டவரே நீர் இருக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, இந்த நாளில் ஆண்டவரே, வருடத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவளோடு கூட இறங்கி வரும்படியாக, அவளோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, கடந்த வருடம் இருந்த கண்ணீர் துக்கம் எல்லாம் மாறி போகும்படியாக, எல்லா வேதனைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா, நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னீங்களே, அதே போல ஆண்டவரே, நானே மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக எல்லா விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பிரச்சனை மாறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே
எல்லா ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே, இன்னும் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டு அவளை நல்ல வேலையை கொடுத்து அவளை உயர்த்தி வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். நீ சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் உங்க பட்சத்தில் இருப்பேன்னு சொன்னீரு, ஆதரவாக இருப்பேன்னு சொன்னீரு. ஆண்டவரே, தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல இவர்கள் விருத்தி அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. தொழிலில் விருத்தி உண்டாகட்டும் அப்பா, வேலை ஸ்தலங்களில் விருத்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், தனியார் கம்பெனி ஆண்டவரே, அரசு வேலைகள் எல்லாவற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள் ஆண்டவரே, எல்லா வேலை பழுக்கள் சுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக, நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக, அதிகாரிகளுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இன்னும் விவசாயம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வருடம் நல்ல ஆண்டவரே மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே அறுவை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறப்பா. இயேசுவே, நீர் அப்படி செய்து ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, மிருக ஜீவன்களுக்காக ஜெபிக்கிறேன். மிருக ஜீவன்கள் ஒன்று மலடா இருப்பதில்லை என்று சொன்னது போல தகப்பனே, மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you.